ஹாய் ஹலோ வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே புரியும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸ் எல்லாமே சம்பாதிக்கணும், அவங்களுடைய பைசா அவங்களே சம்பாதிக்கும் போது இருக்கிற சந்தோஷம் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு பார்த்திங்கன்னா, நான் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி நிறைய பேருக்கு அவங்களும் வேலைக்கு போகணும் அப்படின்ற கனவு நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா, இப்போ நான் அவங்களுக்கான ஒரு பதிலை தான் நான் சொல்ல போகிறேன். அவங்களுக்கான பதில் மட்டும் இல்லை, அந்த மாதிரி ஒரு தாட்டில் இருக்கிற எல்லா பெண்களுக்கான ஒரு பதிலை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அதாவது நீங்கள் வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதுவே ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கீங்களா இல்லைன்னா செப்ரேட்டாக இருக்கிறீங்களான்னு ஃபஸ்ட்டு நம்ம அதை பார்க்கணும். ஏன்னு பார்த்திங்கன்னா, ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கும்போது நம்ம குழந்தைங்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம வேலைக்கு போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய வேலைகளும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு குறைவாக இருக்கும். ஸோ அதனால பார்த்திங்கன்னா, ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்து நீங்கள் வேலைக்கு போகணுன்னு முடிவெடுக்கிறது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஐடியா. அதே மாதிரி இப்போ செப்ரேட்டாக கொஞ்சம் பேர் இருப்பீங்க, ஆனால் குழந்தைகள் பார்த்துக்கிறதுக்கு நம்ம ரிலேட்டிவ் பக்கத்தில் இருப்பாங்க. ஸோ நம்ம வர டைமுக்குள்ளே ஓரளவுக்கு அவங்களால பார்த்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. செகண்ட் கேட்டகிரி சொல்லலாம். அதாவது அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குழந்தைங்கள வச்சுருக்கீங்க அப்படின்னா, அவங்க ஸ்கூல் போயிட்டு வரத்துக்குள்ளே உங்களால் என்ன ஒர்க் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஜாப் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இப்போ ஸ்கூல் ஒரு 4 o'clock விட்றாங்களா, உங்களுக்கு கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த ஆஃபீஸாக இருக்கட்டும் 5 o'clock விட்ற மாதிரி இருந்தால் ஒரு 1 hour பக்கத்து வீட்டில் அதாவது நம்ம ரிலேட்டிவ் யாராச்சும் பார்த்துக்கினாங்கன்னா அதுவும் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். ஒரு 1 hour தான் நம்ம ஒரு ரிலேட்டிவை பார்த்துக்க சொல்ல முடியும். ஏன்னா இந்த காலத்தில் அதுவும் ஒரு பயமாக தான் இருக்குது. ஸோ நமக்கு ஏன்னா ஆளுனா ஒரு 1 hourனாலும் ஓகே தான். அதுக்குள்ளே நம்ம ஆஃபீஸ் முடிஞ்சோ இல்லை வேலை முடிஞ்சோ வந்துடுற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இப்போ 3வது கேட்டகிரி பார்த்திங்கன்னா, அதாவது குழந்தைங்க சின்ன குழந்தைங்களாம் இருப்பாங்க. ஸோ ஆனால் குடும்ப கஷ்டத்தால் நீங்கள் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஆனால் பார்த்துக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகிரியில் இருக்கிறவங்க எப்படி ஏர்ன் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களால் முடிஞ்சால் குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு, அதாவது நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா, இப்போ குழந்தைங்க ஒரு 9 o'clock ஸ்கூல் போயிடுறாங்க, ஒரு 4 o'clock வீட்டுக்கு வராங்கன்னா, அதுக்குள்ளே நீங்கள் என்ன ஒர்க் பண்ணி உங்களால் சம்பாதிக்க முடியுமோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த வெளியில் போயிட்டு அந்த மாதிரி டைமிங்கில் நம்ம செய்ய முடியாது அப்படின்றங்க வீட்டிலே ஒரு குட்டி குட்டி பிஸ்னஸ் ஐடியாஸ் ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தையல் மிஷின், இல்லைனா ஒரு சின்னதாக ஒரு பங்க் கடை மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் பஜ்ஜி போண்டா இந்த மாதிரி பிஸ்னஸ், நல்லா சமைக்கிறவங்களா இருந்தால் இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை ஆரி ஒர்க்கு அந்த மாதிரி டைலரிங்கில் அந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லைனா ஷாப் வச்சுருக்கவங்க ஏதாச்சும் குட்டி குட்டி கடைங்க வச்சு அந்த மாதிரி ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இதுவும் உங்களால் இந்த மாதிரி பண்ண முடியலன்னா, நீங்கள் நல்லா டிரைவிங் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நைட்டி பிஸ்னஸ், சாரீ பிஸ்னஸ் அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் பண்ணிங்கன்னா அது மூலிமாவும் உங்களுக்கு காசு வரும். ஏன்னா அந்த டைமிங் குறைந்த அளவு டைமிங் தான். உங்களுக்கு ஃபிக்ஸபிளான டைமிங்காக நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் போயிட்டு வந்துக்கலாம். குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நம்மளோட ஏர்ன் பண்ணுற முறையை நம்ம வளர்த்துக்கலாம். இன்னொரு மெத்தட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு ஆன்லைனில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தால் நீங்கள் ஆன்லைன்லேயே என்ன பண்ணலாம், இந்த ஆதார் கரெக்ஷன், நெக்ஸ்ட் ஓட்டர் ஐடி ஃபில் பண்ணுறது, ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறது, ப்ளஸ் பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஃபோன்லேயே ஓரளவுக்கு வந்துச்சு. நீங்கள் ஃபோன்லேயே ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். சிஸ்டம் இருந்தால் இன்னுமே பெஸ்ட்டு. இபி பில் கட்டுறது, வேலைவாய்ப்பு பதிவு பண்ணுறது, இந்த மாதிரி சில நிறைய விஷயங்கள், குட்டி குட்டி விஷயங்களை ரீசார்ஜ் பண்ணுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம பண்ணும்போது சம் அமௌண்ட் நம்ம எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெத்தடையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனலில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறதால நான் எப்படி ஃபஸ்ட்லேருந்து நான் ஃபாலோ நான் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா பார்த்திங்கன்னா, எனக்கு சொல்லி தரத்துக்கு யாரும் கிடையாது. ஸோ நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கு விருப்பம் இருந்தால்
மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இந்த மெத்தட்லலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏர்ன் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய மெத்தட் எனக்கு தெரிஞ்ச மெத்தட் நான் வந்து சொல்லியிருக்கேன் ஏர்ன் பண்ண. ஸோ இதையும் தாண்டி நிறைய மெத்தட் இருக்குது. ஸோ இதை யோசித்து பாருங்கள். எந்த மெத்தட் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.